recipes 1K. இன்னைக்கு நம்ம இன்னொரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பச்சை பயிர்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு பேர் வந்து புழுக்குன்னு சொல்லுவா. நான் வந்து ஒரு கப் பச்சை பயிரை 5 to 6 hours ஊற வச்சிட்டு அதோட சேர்த்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை பீல் பண்ணி சாப் பண்ணி இதில் சேர்த்து வேக வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 2 tablespoons ஆயில் போட்டிருக்கோம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்செடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மிளகாய், வெங்காயம், இது வந்து நான் ஜிஞ்சர் ஜூலியன்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். கிரேவிக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுது. இப்போது நம்ம வேக வச்ச பச்சை பயிறு உருளைக்கிழங்கு இதை சேர்த்துன்றலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா அந்த உருளைக்கிழங்கையும் அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துடுறேன். இது வந்து நல்ல ஃப்ரெஷ் திக் தேங்காய் பால் தான் இது. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட புழுக்கு ரெடி ஆகிடும். நம்மளோட கேரளா ஸ்பெஷல் புழுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இந்த புழுக்கு வந்து கேரளாலேயே ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி பண்ணுவா. இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தும் பண்ணலாம், இல்லை வெறும் பச்சை பயிரை மாத்திரம் நம்ம ஊற வச்சுட்டு வேக வச்சு பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த தேங்காய் பால் ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பச்சை பயிரையும் உருளைக்கிழங்கையும் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாகவே பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது 3/4 வேக்காடு வெந்த பின்ன நீங்கள் வந்து இந்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தடுக்கா, அதாவது இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு அதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஈஸின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.